தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டிமேளம் சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மகேஷ், அஞ்சலி இவங்களுடைய கல்யாணத்துக்காக அஞ்சலியுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமும் ஜவுளி கடைக்கு வந்திருக்காங்க. இங்கே ஒவ்வொரு புடவை எடுத்து பார்க்கும்போது அதனுடைய ரேட்டை பார்க்குறாங்க. அதை கவனித்த மகேஷ் தன்னுடைய மாமனாரை தனியாக கூப்பிட்டு விலையை பற்றி ஒன்றும் யோசிக்க வேணாம், உங்கள் மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி செலவு பண்ணியிருப்பீங்க, இப்போ உடனே 2வது பொண்ணு கல்யாணம்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், நீங்கள் விலையை பற்றி ஒன்றும் யோசிக்க வேணாம், செலவு மொத்தத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறாங்க. அதே கடைக்கு இங்கே வெற்றி வந்திருக்காரு. பட்டு வேஷ்டி சட்டை பார்த்துட்ருக்காரு. வெள்ளை கலரில் வேறொரு கலர் இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுட்ருக்காங்க. வெற்றியுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட தைரியமாக உங்கள் காதலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என் முன்னாடி நின்னா நான் காதலை சொல்லுவேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கடையில் வேலை பார்க்குற பொண்ணு தியானு கூப்பிடுறாங்க. சடனாக துளசி திரும்பி பார்க்குறாங்க. அதை மகேஷ் கவனிக்கிறாரு. அஞ்சலி துளசிக்கிட்ட தியாவோட ஞாபகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ புடவையை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் துளசிக்கு தியாவோட ஞாபகம் தான். சரி, நீங்கள்லாம் புடவை செலக்ட் பண்ணுங்கள், நான் தியாவுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் வெற்றியோடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க. வெற்றியோடைய லவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது துளசியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக துளசியும் என்ட்ரி கொடுக்க, ஸோ அந்த இடத்துல நீங்கள் காதலை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வெற்றி இங்கே வளரிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, என் பின்னாடி வராமல் இருக்கிறதே எனக்கு செய்கிற பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு துளசி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இதை கேட்டு வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே தீபாவை வெற்றி மீட் பண்ணுறாங்க. என்னக்கா நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹஸ்பண்ட் ஃபேமிலி கூட வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் வெற்றி தன்னுடைய அக்கா கிட்டே பேச, ஸோ தீபாவும் அங்கேருந்து போகிறாங்க. வெற்றியும் அடுத்து லக்ஷ்மியை மீட் பண்ணுறாங்க. லக்ஷ்மி பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவரை வெற்றிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வெற்றி பார்த்திங்கன்னா, இங்கே என்னக்கா ஜவுளி எடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வெற்றியை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சலி புடவை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது மகேஷ் அஞ்சலிக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. நான் கேட்குறேன்னு தவறாக நினச்சிக்க வேணாம், உங்கள் அக்கா ஏன் தியா அப்படின்ற பேரை கேட்டாவே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சலி எல்லா விஷயத்தையும் குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக எடுத்து மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ வழிகளையும் மனசில் வச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்காக அவங்க சிரிச்சிட்டே இருக்காங்க, உங்கள் அக்காவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மகேஷ் அஞ்சலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் நகை எடுக்க வராங்க. நகையோட ரேட்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அப்படியே திகைச்சு போயிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அதை எதுவும் பார்க்க வேணாம், தேவைப்பட்ட நகையை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கதை மகேஷ் ஒரு பக்கம் கவனிக்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா கடையில் எந்தெந்த நகையெல்லாம் அஞ்சலி போட்டு பார்த்தாங்களோ அந்த நகை எல்லாமே முன்கூட்டியே வீட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே மாப்பிள்ளையோடைய வேலை தான் அப்படின்றது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரியுது. ஸோ அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கணவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதுக்கெல்லாம் கவினுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கவினுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கவின் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு அப்படின்னு சொன்னதுனால தான் அஞ்சலி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கணவரை செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி கவினுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு இங்கே சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயம் வெட்டிங்க்கும் இன்வைட் பண்ணுறாங்க. அந்த வாய்ஸ் நோட்டை கேட்ட கவின் இங்கே அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. அதை கவினுடைய அப்பா நோட் பண்ணுறாங்க. ஸோ என்னாச்சுடா ஏன் அலற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கவினுடைய அம்மா சமாளிக்கிறாங்க. அவனுடைய ஃப்ரெண்டு யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்களாம், அந்த பையன் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான், அதை நினச்சி தான் இவங்க கவின் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஸோ இந்த மாதிரி பசங்களோட நீ ஏன் பழக்கம் வச்சுட்ருக்க, இந்த காதல் பொல்லாதது, யாரையும் நிம்மதியாக வாழ விடாது அப்படின்ட்டு கவினுடைய அப்பா கவினுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கு கிடைச்ச வாழ்க்கையை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகேஷுக்கு நன்றி சொல்கிறாங்க. திரும்ப ஒரு ரிப்ளை வருது. அதாவது நீயா சொன்ன மாதிரி தெரியல, யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வருது. ஸோ இருந்தாலும் அஞ்சலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் துளசி ரொம்ப சோகமாக இருக்காங்க. காரணம் தியாவுடைய நினைப்பு அவங்கள வாட்டி வதக்கி எடுக்குது. ஸோ அதே சமயம் வீட்டில் தியா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்துட்ருக்காங்க. வக்கீலும் வீட்டுக்கு வந்திருக்கப்போ இன்னொரு புயில படிக்க முடியுமான்னு ஜெகன், மோனிகா 2 பேருமே கேட்கும்போது, அதுக்குன்னு நேரம் காலம் வரும், என்னுடைய எத்திக்ஸை நான் என்றைக்குமே மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் போகிறாங்க. அப்படி அந்த உயிரில் என்ன தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க.
ஸோ ஆக மொத்தம் மகேஷ் அஞ்சலி இவங்களுடைய கல்யாணம் நடக்க போகிறது உறுதி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எபிசோட் நகரமும் போயிட்டுருக்கு. நல்லபடியாக நடந்து முடியட்டும். ஆனால் மகேஷுடைய கேரக்டர் என்ன அப்படின்றது இது வரைக்கும் முழுசாகவே தெரியல. ஸோ சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் மட்டும்தான் வந்து அவருடைய விஷயங்களை வந்து கணிக்க தோணுது. ஏன்னா ஜூஸ் கொடுக்கும்போது அவருடைய முகம் மாறினது, வீட்டுக்கு வரும்போது மேட்டு கொஞ்சம் நேராக இல்லாமல் இருந்தது, இதெல்லாம் அவர் நேர்படுத்தி வச்சது, இதெல்லாம் பார்க்கும்போது இவருடைய கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்றத கணிக்க முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையான கேரக்டர் வந்து வெளிப்படுமா, இல்லை என்ன நடக்கும் அப்படின்னு ஒன்றுமே புரியல. பார்க்கலாம், நல்லதே நடக்கட்டும். என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.